நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு. உங்கள் இருதயம் பாதுகாப்பாக உள்ளதா? முழு இருதய பரிசோதனை செய்யுங்கள். நெஞ்சுவலி மற்றும் மாரடைப்புக்கான ஆஞ்சியோகிராம் ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை நொடிகளில். தீவிர அடைப்பு உள்ளவர்களுக்கு EECP மற்றும் செலேஷன் சிகிச்சை அளிக்கப்படும். ஸ்ரீ ரத்தினா ஹாஸ்பிட்டல்ஸ், ஹார்ட் சென்டர் அண்ட் கார்டியக் வெல்னஸ் சென்டர், கரூர். வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. தேனி மக்களவை தொகுதி ஒரு முக்கியமான மக்களவை தொகுதின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன காரணம்னா, இங்கே வழக்கமாக எல்லா இடத்துலையும் திமுக அதிமுக இருப்பாங்க. இந்த இடத்தில் அமமுகவின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்களே போட்டியிடுகிறார். அண்ட் அவர் தேர்தலில் வெற்றி பெறுவதோடு சேர்த்து தேர்தலில் வெற்றி பெற்றால் அதிமுகவை கைப்பற்ற வேண்ட ஒரு முக்கியமான கோரிக்கையும் அவரும் வைத்திருக்கிறார். ராமநாதபுரம் பலாப்பழ வேட்பாளரும் வைத்திருக்கிறார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த சூழ்நிலையில் பரபரப்பான அந்த தேர்தல் பிரச்சார களத்திற்கு நடுவே தேனி தொகுதியின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் திரு நாராயணசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இது ரொம்ப முக்கியமான தொகுதியாக நான் இந்த தொகுதியை பார்க்கிறேன். என்னென்னா, அதிமுக இப்போ கடந்த ஒரு சில ஆண்டுகளாக சந்தித்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்களும் அறிந்திருப்பீர்கள். உங்கள் கட்சிக்கு இந்த பொதுக்குழு, பொதுச் செயலாளர், ஒருங்கிணைப்பாளர், இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த அடிப்படையில் இந்த தேர்தல், தேனி தொகுதி தேர்தல் ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கிறது. டிடிவி தினகரன் அவர்கள் ஏற்கனவே ஒரு முறை எம்பியாக இருந்தவர், ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறார். ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியில் அவர் இருக்கிறார். கூட பாரதிய ஜனதா இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. இதன் காரணமாக அந்த கூட்டணி பார்ப்பதற்கு ஒரு பலமான கூட்டணியாக தோன்றுகிறது. இந்த சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேமுதிக மற்றும் SUPI கட்சிகளோடு கூட்டணியில் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறது. உங்களுக்கு எதிராக போட்டியிடக்கூடியவர் ஒரு ஸ்டார் வேட்பாளர் என்று சொல்லலாம். நீங்கள் முதல் முறை தேர்தலில் போட்டியிடுகிறீர்கள். இந்த சூழலில் உங்களது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? வெற்றி வாய்ப்பு சார், இதை பொறுத்தவரையில் தேனி மாவட்டம், இப்போ தேனி பாராளுமன்றம் அதிமுக கோட்டைங்கிறது உலகத்துக்கே தெரியும். இப்போ இந்த ரெண்டு பேரும் அதிமுகலேருந்து ரெட்டையிலிருந்து ஜெயிச்சு போனவங்க தான். தங்கத்தமிழ்ச்சன் ஆகட்டும், டிடிவி அவர்களாகட்டும், அதிமுக இல்லைன்னா இவங்க இல்லை, இவங்க சாதாரணமாக இருந்து வந்தவங்க தான். அம்மா டிடிவியை முன்னிறுத்தி கொண்டு வந்தாங்க. என்ன, அதே மாதிரி தங்கத்தமிழ்ச்செல்வனும் அவருக்கு ஒரு சான்ஸ்க்கு எப்படின்னு கிடச்சதுன்னா, ஆண்டிவெட்டி தொகுதியில் இடைத்தேர்தலாம் இவங்களை வாபஸ் வாங்க வச்சு அம்மா நின்னாங்க. அந்த வாபஸ் வாங்கினதுனால அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு இதில் அம்மா அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவரை வேட்பாளரை நிறுத்தி வச்சு 2-3 இது பண்ணி அவரை நல்ல அளவு பார்த்து வந்தாப்புல. ஒரு நல்ல ஒரு அதிமுக தொண்டன், அதிமுகவில் வளர்ந்தவன், அதிமுக சார்ந்து இவ்வளவு மேலே வந்த ஒருத்தர், யாரா சாதாரணமாக இருந்தாலும் கூட அந்த அந்த உண்ட வீட்டுக்கு அவங்க நன்றியாக இருக்கணும். என்ன, எங்கே பார்த்தாலும் பைசா, அது வேணும் இது வேணும், வளர்ச்சி வேணும்னு போயிட்டே இருக்க அது மனுஷத்தன்மையே கிடையாது. வளர்த்த கடா மார்பில் பாஞ்ச மாதிரி அவரெல்லாம் அதெல்லாம் செஞ்சிருக்கக்கூடாது. தாய் மாதிரி இருந்து வளர்த்தாங்க அம்மா, புரட்சி தெளிவு அம்மா. அவர் போனதுக்கப்புறம் இவங்களாம் தனியாக கூட்டு சேர்ந்து டிடிவி இவங்களெல்லாம் சேர்ந்து அதிமுகவை எதிர்த்து, அவர் முதலமைச்சர் அவரை எதிர்த்து தனியாக போய், என்ன இதெல்லாம் பெற்ற தாயும் ஒரு இது பண்ணுற மாதிரி பண்ணுது சார். 2 பேரும் ஒன்றா இருந்தவங்க இப்போ 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு எதிரெதிர் முகாமாக இருக்காங்க சார். இது எப்படின்னு தெரியல. என்ன, 2 பேரும் இப்போ அதிமுக எதிர்க்காங்க. அதிமுக ரெட்டலைங்கிறது அம்மா சொன்னது, அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன கடைசி வார்த்தை. அவங்க வாயிலேருந்து எப்பயுமே இந்த வார்த்தை வராது. எனக்கு பின்னாலுங்கிற வார்த்தை இது வரைக்கும் வந்தது கிடையாது. நானும் பல இதில் கேட்டு பலவர்கிட்ட கேட்டிருக்கேன். அந்த நம்மளோட சட்டசபை அந்த அந்த புக்கில் கூட நான் கேட்டிருக்கேன். அங்கே இருக்கவங்க ஏன்னா என்ன மாதிரி சொன்னாங்களா அப்படின்ட்டு. அம்மா சொன்ன கடைசி சட்டசபையில் இந்த வார்த்தை சொன்னது கடைசி, முதலும் கடைசியும். அதுக்கப்புறம் ஆண்டவ முன்னியத்தில் அவங்க இதாயிட்டாங்க. 100 வருஷம் ஆனாலும் அதிமுகவை யாரும் அழிக்க முடியாது, அதிமுக அப்படியே இருக்கும். இது நான் இப்போ இந்த கம்பெயின் போயிட்டுருக்கேன் இல்லையா, ஒரு 15 டேஸா சாதாரணமாக 40 வயசு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இந்த அதிமுக ரெட்டலைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சின்ன குழந்தைங்க, 5 வயசு 6 வயசு குழந்தைங்க, வாழைக்கன்று இருக்கு இல்லையா, அதை இலையை 2 இது பண்ணி விட்டு கட் பண்ணிட்டு சின்ன சைஸ் வேறு இலைகளில் கட் பண்ணிட்டு 2 இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கை ரெட்டலைக்கு போகுது. நான் இந்த கம்பெனியில் பார்த்தேன். நானும் 20-30 வருஷமாக அரசியலில் இருக்கேன். நானும் டூர் போயிருக்கேன், வேட்பாளரோட பலரோட டூர் போயிருக்கேன்.
இந்த ஒரு எழுச்சி இந்த ஒரு சின்ன குழந்தைகளுக்கு இருக்கிறது எங்கேயுமே நான் பார்க்கல சார். அதே மாதிரி 15 வயசு 16 வயசு பசங்க முன்னாடி நின்று அவ்வளோ ஆரவாரம்மா இரட்டலை அதிமுக அவ்வளவு இதாக இருக்காங்கன்னா அம்மா சொன்னது வந்து 100க்கு 100 அது உண்மை. இரட்டை இலையும் அதிமுக கட்சி யாருனாலும் அழிக்க முடியாது. இவங்கெல்லாம் தூசு சார், இவங்கெல்லாம் தூசு. பெத்த அப்பனே அம்மாலையும் ஆத்தாவையும் இது பண்ண மாதிரி அர்த்தம். இவங்கெல்லாம் 2 பேரும் அதிமுகல 2 பேர் இருக்காங்களா சொல்லுங்க. டிடி இவரை பொறுத்தளவில் அவங்க அப்பா ஒன்றிச்சலாக இருந்தார். அதனால் அந்த மூலியமாக இவர் கொஞ்சம் வெளியே வந்தார். அது ஏற்றி விட்ட ஏனியும் என்னமோ சொன்ன எட்டி உதைக்கிறதா, எட்டி உதைக்கிற மாதிரி. இப்போ 2 பேரும் தங்கத்தமிழன் அதுக்கப்புறம் அமமுகவோட சேர்ந்து ஏதோ பெட்டியை கொண்டு வந்து நின்னார். அதுலேயும் தோற்று போனார். இப்போது திமுகவில் சேர்ந்திருக்காரு. இதே திமுகவில் சேர்ந்திருக்காரு இப்போ சேர்ந்திருக்காரு இல்லையா. அப்போது திமுகவுக்கு தேனி மாவட்டத்தில் ஒரு ஆள் ஒழுங்கான ஆள் கிடையாது அவங்களுக்கு. 2006 எலெக்ஷனில் அவங்க ஆளுங்கட்சி, நம்ம எதிர்கட்சி. தேனி ஒன்றியத்தில் சேர்மன்ட்டு இது பண்ணி என்னோட தம்பியோட ஒய்ஃபை நாங்கள் இது பண்ணி நிறுத்தினோம். அப்போ உள்ள எம்எல்ஏ மற்ற இவங்கெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்போது அவங்க 5 பேர், 5 நம்ம வந்து 5 இது இருந்தோம் கவுன்சிலர், அவங்க 6. ஒரு கவுன்சிலர் வந்து மதிமுக கவுன்சிலர், அதாவது நம்ம அலையன்ஸ். ஸோ இந்த 5 பேரையும் நாங்கள் தனியாக கூப்பிட்டு போனோம். அவங்க 6 பேர் இது பண்ணாங்க. அந்த எலெக்ஷன் அன்னைக்கு என்னாச்சுன்னா, நான் இங்கே தான் தேனியில் ஆல்மோஸ்ட் நான் ஜாஸ்தியாக சென்னையில் தான் இருப்பேன். அப்போ தேனியில் இருக்கேன். அந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சு இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இது பண்ணும்போது ஒரு 11 o'clock போல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சேர்மன் அம்சகோமதி நாராயணன்ட்டு. அப்போ எனக்கு ஃபோன் வருது இங்கேருந்து மதுரையிலேருந்து. யார்ப்பா நாராயணசாமி? நான் தான் நாராயணசாமி அப்படிங்கிறேன். அப்போ அழகிரி பேசுகிறீங்கன்னா அது அவரோட வாய்ஸே டோனே ஒரு மாதிரியா ரொம்ப மிரட்டர் டோனில் இருந்தது. என்ன சொல்லுங்க அழகிரி, என்ன எந்த அழகிரிங்க? தேனியில் நிறைய அழகிரி இருக்காங்க, எந்த அழகிரிங்கன்னு தெரியாது, எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அப்போ மூக்க அழகிரி அப்படின்னு. சரிண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு. உனக்கு யார் 7வது ஓட்டு போட்டது யாருன்னு கேட்டார். எனக்கு உண்மையிலே தெரிலண்ணே, யாருன்னு தெரில, நீங்கள் யார் போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படின்னு. சரி இது விடு, எங்கள் மாவட்ட செயலாளர் உன்னை தேடி வருவார், உன்னை ஃபோன் பண்ண சொல்கிறேன், நீ அவர்கிட்ட பேசணும், பேசி நான் என்ன சொல்கிறேன்ட்டு அவர்கிட்ட கேட்டுக்குவார். சரிண்ணே அப்படின்னு. சாயங்காலம் வர சொல்கிறார். இல்லைண்ணே எனக்கு நான் 5 மணிக்கு ஃப்ளைட் போட்டேன், எனக்கு சென்னையில் வேறு வேலை இருக்குது, நான் போயே ஆகணும். ஒன்று வேணால் பண்ணுறேன், நாளை மறுநாள் வேணால் நான் வர்றேன், இல்லைன்னா அவங்க சென்னையில் வந்து பார்க்க சொல்லுங்கள். சரி நாளை மறுநாள் வர சொல்கிறேன், இப்போ மாவட்டம் உங்கள்கிட்ட பேசுவார் அப்படின்னு. சரிண்ணே அப்படின்னு. அப்புறம் மாவட்டம் பேசினார் முக்கியம். இப்போ கேட்டாலும் அவர் சொல்லுவார் என்னன்னு. தம்பி இந்த மாதிரி அலையிறன் உங்களை பார்க்கணும்னு சொன்னார். சரிண்ணே பார்க்கணும், இன்றைக்கி முடியாதுன்னு, நாளை மறுநாள் நான் வந்துடுறேன், இதுக்காண்டி நான் வேணால் வர்றேன்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 3rd day 2nd day வந்தேன் நான். வந்து பார்க்கும்போது என்னோடய ஃப்ரெண்டோட ஒரு ஃபேக்ட்ரியில் தான் ஏதோ மீட்டிங் நடந்தது. காலையில் 9 மணிலேருந்து அபவுட் 2 o'clock லஞ்ச் வரைக்கும். எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாரு எங்களை, நீங்கள் வந்துடுங்க, அதே சேம் சேர்மன் அப்படி இருக்கு. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி மொத்தமே தமிழ்நாட்டிலே 2 யூனியன் சேர்மன் தான் அப்போது எலெக்ட். அதிமுக 2, நம்ம இதுவும் சவுத்தில் ஒன்று, மொத்தம் 2. எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாரு முக்கியம் என்ன. இல்லைண்ணே வேண்டாம்னே, நான் ஒரு மாற்றி திரும்பி அவர் ஒரு பேசுகிறார். இல்லைன்னா முடியாதுங்க, எங்களுக்கு எங்கள் பாரம்பரியம் அந்த மாதிரி, நாங்களாம் வேட்டியமாக இதை மாத்திர ஆளு கிடையாது, எங்களுக்கு இது வந்து இதுதான் எங்களுக்கு சாப்பாடு சோறு போடுற அரசியலுங்கிறது எங்களுக்கு தேவை. பட் அது பண்ணி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு திறமெல்லாம் போக விரும்பலைங்க, வேண்டாண்ணே முடிச்சு போங்க, திருப்பி எனக்கு இது பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அப்படியே ஓகேன்னா இப்படியே போவோம், மாதிரி போவோம், அலையிறனை பார்ப்போம், அப்படியே அங்கேருந்து ஈவினிங் ஃப்ளைட்டில் போவோம், போய் தலைவரை பார்ப்போம், அங்கே இருக்க அமைச்சர் மினிஸ்டர் எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். என்ன அடுத்து வர்ற ராஜ்யசபா சீட்டும் உனக்கு தர்றோம், என்ன ராஜ்யசபா சீட் தர்றோம், அடுத்து கண்டினியூ பண்ணிக்கோங்க, நல்லா இது பண்ணிக்கோங்க. இல்லைண்ணே அது இப்போ கடைசியில் இப்போ 2 மணிக்கு முதல்ல யோசிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இல்லைண்ணே இதெல்லாம் வேண்டாம்னு நமக்கு அப்படின்னு சொல்லி இல்லை. முதல்ல பிகினிங்கில் பேசின பேச்சு டோன் வந்து ஒரு மாதிரியாக இதாக இருந்தது. நம்மளோட சுபாவம், நம்ம யாரையும் இது பண்ணுறது கிடையாது. என்ன
நான் அண்ணங்கவும் யாருமே அப்போ இப்படி இது பண்ணுவாங்க. அப்புறம் அவரும் போய் ரொம்ப எல்லாம் பேசணும். முதல் வார்த்தை 2-3 வார்த்தை கொஞ்சம் ஹார்ஸாக பேசினார். அதுக்கப்புறம் திரும்பி அவர் அலையிறன்னு என் லைனில் வரல. இவர்கிட்ட சொல்லிட்ட முடியாதுன்னு அப்படின்ட்டு சரி. ஸோ நான் அப்போ நினச்சிருந்தேன்னா 2006 நான் நினச்சிருந்தேன்னா திமுகவோடு சேர்ந்து சொன்ன மாதிரி அப்போயே ராஜ்யசபா சீட்டு கிடச்சிருக்கும். எனக்கு கண்டினியூ இது வரைக்கும், ஏன்னா எங்களோட ஆளுக்கு எங்கே ஜாஸ்தி, எங்கள் ஒன்றியத்தை எங்கள் சமுதாய ஆளுங்க ஜாஸ்தி. எது இருந்தாலும் நம்ம வந்துக்கலாம், செஞ்சுக்கலாம், அடுத்து வேறு சீட்டு இங்கே வாங்கிக்கலாம். நான் என்னை மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். நான் அது விரும்பலை. இப்போ இவங்க நேரத்துக்கு தகுந்தபடி மாற்றிக்கிறாங்க, நேரத்துக்கு தகுந்தபடி இது பண்ணிக்கிறாங்க. என்ன இப்போது இவரை தகுதி அமைச்சனை பார்த்தா போய் 3வது கட்சி. நீ நாளைக்கு பிஜேபி கூட போகலாம். அவர் என்ன பிஜேபியில் ஒரு இது தரலாம் கூட, அதில் கூட அதில் 4வது இது கூட போகலாம். நம்ம அந்த மாதிரி இல்லை சார். இப்போ டிடி கூட வந்தார். இப்போ 14 வருஷம் ஆச்சு. அவரே சொல்கிறாரு, நான் இந்த தொகுதியில் உங்களெல்லாம் பார்த்து 14 வருஷம் ஆகுது. இது ஒரு இது ஜோக்காவா இல்லை சீரியஸாக சொல்கிறாரா, இது வேறு எதுனா சொல்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு நான் 14 வருஷம் ஆச்சு. வனவாசம் போயிட்டு திருப்பி வந்துட்டு அந்த மாதிரி 14 வருஷம். ஆமாம், இதில் போயிட்டு ராமர் போயிட்டு வந்த மாதிரி 14 வருஷம் கழிச்சு உங்களுக்கு திருப்பி பார்க்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ இவங்களை 2 பேரும் எப்படி ஒரு இதை நான் ஒரு போட்டியாளராக என்னால் எடுத்துக்க முடியல. இந்த 2 பேரையும் என்ன மக்களுக்கு தெரியும் எப்படின்ட்டு நல்ல தெளிவாக இருக்காங்க. தேனி பாராளுமன்ற வாக்காளர்கள் மற்ற 39 தொகுதியை விட தேனி பாராளுமன்ற வாக்காளர் ரொம்ப தெளிவாக இருக்கும். யார் என்ன பண்ணுறாங்க, என்ன இது பண்ணுறாங்க, ஒவ்வொரு செகண்டும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அவங்களால முடியும். ஏன்னா புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த 2 முதலமைச்சரை கொடுத்த மாவட்டம் இது. 3வது தவறி அம்மா வந்து ஒருத்தரை முதலமைச்சராக ஆக்கினார். இப்போது இவரும் அதே கேஸ் தான். என்ன ஒரு கோயில், அதாவது இப்போ நாங்கள்லாம் நினைக்கிறது, உண்மையான தொண்டர்கள் நாங்கள்லாம் நினைக்கிறது வந்து எம்ஜிஆர் மாளிகைக்கு உள்ளே போனாலும் நாங்கள்லாம் கையெடுத்து கும்பிட்டு தான் வாசல் உள்ளே போவோம். அந்த தெய்வம் கோயிலை வந்து காலை பிடிச்சி உதைச்சி அதை உடைச்சது ஆஃபீஸ் அட்டாக் சொல்கிறேன். அது இவரோட நாலேஜ் இல்லாமல் நடக்கலை. யாரோட நாலேஜ் இல்லாமல்? ஓபிஎஸ் சார் தானே. ஆமாம், ஓபிஎஸ் நாலேஜ் இல்லாமன்றீங்க. அவர் தானே போய் லீட் பண்ணி கூட்டு அதுதான் சொல்கிறேன். அவர் தானே என்ன அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் அப்புறம் எப்படி அது இல்லை. அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா இல்லைன்னா இவங்கெல்லாம் இதுக்காக இருப்பாங்க. இப்போ தஞ்சாவூர்காரெல்லாம் இப்போ இதுலன்னு என்ன ஆயிருப்பார், கலகம் இல்லைன்னா என்ன ஆயிருப்பார்? என்ன இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கா நான் அப்படியா இப்படியான்ட்டு எதுக்கு ஆவாங்க சார்? அப்புறம் இப்போது உங்களுக்கு எதிராக போட்டியிடக்கூடிய திரு டிடிவி தினகரன் அவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்தில், நான் இந்த ஊரில் உள்ள கோயில்களுக்கெல்லாம் நான் ஏராளமான நன்கொடை கொடுத்திருக்கிறேன், ஆலய திருப்பணிகளுக்கு ஏராளமான காணிக்கை செலுத்தியிருக்கிறேன், நான் அதனால் இந்த பகுதி மேல் பாசம் கொண்டவன், அதனால் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும்னு கேட்டுட்ருக்காரு. நீங்கள் இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? இது அதாவது சொன்னதை செஞ்சதை சொல்கிறவங்க வந்து என்றைக்குமே என்னை பொறுத்தளவில் ஒரு மனித ஜென்மம் கிடையாது. அதுதான் சொல்லுவேன் என்னை பொறுத்தளவு. அது கோயிலுக்கு செஞ்சதாக இருந்தாலும் எதுக்கு செஞ்சாங்க சார்? அதாவது ஏதோ சொல்லுவாங்க, வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதும்பாங்க. என்னை பொறுத்தளவு நானும் எவ்வளவோ செஞ்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். யாரையும் வெளிப்படையாக நான் சொல்கிறது கிடையாது. அவங்களுக்கு இவ்வளோ செஞ்சேன், இவங்களுக்கு இவ்வளோ செஞ்சேன்னாலும் முடிஞ்சதை செய்வேன், அவ்வளோதான். நீ வந்து நான் இப்போ ஒரு தடவை வாங்கினவ 2வது வந்தாலும் நீ அன்றைக்கி வாங்கிட்டு போனாலப்பா, திருப்பி இப்போ வர்றேன், அந்த வார்த்தையில் கிடையாது. இருந்தால் செய்வேன். இப்போ இதெல்லாம் சொல்கிறது வந்து தற்பெருமைக்காக சொல்கிறாரா, இல்லை இதை நினச்சி மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்களா, இல்லை நாளைக்கு இது திரும்பி நம்ம கோயிலுக்கு போனால் அவர் செய்வாருன்னு நினைக்கிறாங்களா, அப்படி நினைப்பாங்களான்ட்டு இவர் நினைக்கலாம். அந்தளவுக்கு மக்கள் முட்டாள் இல்லை சார். அந்த பைசா எங்கேருந்து இந்த பைசா? அம்மா தொகுதி, அம்மா என்ன நினச்சிருப்பாங்க, அப்பா போய் நம்ம மக்களுக்கு எதை தேவைப்படுறது செய்ப்பா அப்படின்னு சொல்கிறது தான் உண்மை. அந்த நேரத்தில் இவர் வந்து கேட்குறவங்களுக்கு செஞ்சுருக்காரு, செய்வார். அவர் தனிப்பட்ட முறையில் இவரோட கையிலேருந்து ஒன்றும் அப்படி பண்ணுற மாதிரி எனக்கு என்னோட நாலேஜுக்கு இல்லை. எங்கேருந்து கொண்டு வருவார் இவர்? அந்த பைசா எங்கேருந்து வந்தது எனக்கு அப்பயே தெரியும். என்னோட நாலேஜ் படி அது அம்மா கொடுத்து விட்ட பைசா, அங்கங்கே வேணுங்கிற செய்யுங்கப்பா அப்படின்னு கொடுத்துட்ட பைசா அவர் கொடுத்தாரு. அதை இவர் கொடுத்ததாகவும் கல்வெட்டில் அது இதில் போட்டுக்கிட்டாரு. இது அம்மாவுக்கு தெரிஞ்சுதான் இந்த மாதிரி இவர் பேர் ரொம்ப இது பண்ணுறாரு, நம்ம கொடுத்த நன்கொடையை இவர் பேர் போட்டு இது பண்ணுறாரு இன்னும்
தெரிஞ்சுதான் அம்மா இவரை கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக ஒதுக்கி வச்சுட்டாங்களே. அவங்களுக்கு தெரியல அந்த நேரத்தில். அந்த செகண்ட் பீரியடு ராஜ்யசபானாரு. அப்போ அது அவ்வளோட முடிஞ்சது. அந்த செகண்ட் பீரியட் ராஜ்யசபா ஆனதுக்கு அப்புறமும் அந்த அந்த இந்த ப்ராப்ளத்தினால டோட்டலாக கார்டன் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி இவங்க வச்சுட்டாங்க இல்லையா. அம்மா இறக்குற வரைக்கும் இவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆமா, நினைவு இருக்கு. கடைசி வரைக்கும் சேர்க்கல. கடைசி வரைக்கும் சேர்க்கவே இல்லை. இவர் நல்லவர், அம்மாவுக்கு உண்மையா இல்லை மக்களுக்கு உண்மையா ஒரு இதாக இருந்திருந்தாருன்னா ஏன் அம்மா சேர்க்க மாட்டாங்க சொல்லுங்க. அவ்வளவு நல்லா வச்சிருந்தாரு இவரை டிடி. ஏன் சேர்க்கல அவர்? சார், இப்போது நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறீர்கள். நீங்களே இப்போது பேசும்போது குறிப்பிட்டீர்கள், எனக்கு எதிராக போட்டியிடக்கூடிய இந்த இருவருமே வந்து இரட்டை இலை சின்னத்தில் கடந்த காலங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த இருவரும் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்காக நிறைய வேலை செய்திருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதிமுக தொண்டர்கள் எப்படி பார்ப்பார்கள்? மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த பகுதியில் அதிமுக வலுவான பகுதி. ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களாகட்டும், திரு எம்ஜிஆர் அவர்களாகட்டும், 2 பேருமே இந்த பகுதிக்கு பரிச்சயமானவர்கள். அப்படி இப்போ ஏடிஎம்கே பாப்புலரான ஒரு பகுதி இது என்று சொல்லலாம். ஸோ இந்த ரெட்டலையை அதிமுக முடக்க வேண்டும், இரட்டை இலையை முடக்க வேண்டும் என்று முனைந்தவர்கள் இப்போவும் அவங்க எம்ஜிஆர் பேரெல்லாம் ஜெயலலிதா பேரெல்லாம் சொல்லி பேருக்கு ஓட்டு கேட்கறத பார்க்க முடியுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்களே சொல்கிறீங்க, டிடிவி அவர்கள் இரட்டை இலையை முடக்கிறதுக்கு டெல்லி வரைக்கும் போய் அங்கே லஞ்சம் கொடுத்து அதனால் இவரை இது பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், ரெட்டலையை முடக்கி ரெட்டலையே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சவர் டிடிவி அவர்கள். அந்த ரெட்டைனால தான் நான் வந்து ஏற்கனவே முதல்ல உங்கள்கிட்ட சொன்னீங்க. பெற்றவங்களையும் இது பண்ணுற மாதிரி ஒரு கழகத்தை கோயில நாங்கள் ஒவ்வொரு சின்ன தொண்டனும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வளர்ந்துட்டாங்க, அதனால் வளர்ந்துட்டாங்க. எட்டி உதைச்சா அதை எப்படி மாதிரி முடக்கிறதுக்காண்டி எவ்வளோ வேலை பார்த்தாங்க. ஒரு தங்கத்து மியூசியம்னு அதே மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்து வெளியே வந்து அப்பயும் அந்த வேலை தானே பார்த்தாங்க. ரெட்டலை இருக்கக்கூடாது, அதிமுக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் நினச்சி தான் இது பண்ணவங்க 2 பேரும். இந்த தொகுதியில் அவங்க 2 பேருக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் இது ஒரு விஷயத்த சொல்லுங்கள். நீங்கள் அவர் திரு தினகரன் அவர்கள் தஞ்சை பகுதியை சேர்ந்தவர் இல்லைங்களா? அண்டு தஞ்சை பகுதியை சேர்ந்தவரான திரு தினகரன் அவர்கள் இந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், ரெட்டலை கோட்டை ரெட்டலையோட பட் அவர் வேற சின்னத்தில் நிற்கிறாரு, வேற கட்சியில். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, நான் ஏன் டிடிவி தஞ்சாவூரில் போட்டிட்டு இருக்கலாம். இப்போ 24 தான் சொல்கிறேன் நான். இந்த தேர்தலில் ஏன் இங்கே வர்றாங்கன்னு கேட்குறேன். அவரே சொன்னார் 14 வருஷம். அதுதான் சார், தேனி பாராளுமன்ற மக்கள் முட்டாள் நினச்சிட்டு இருக்காரு அவர். என்ன ஒரு தடவை ஜெயிச்சாரு, 2 தடவை ஓட்டு போட்டாங்களா அவருக்கு? இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, கோயிலை கட்டினாரு, குளத்தை கட்டினாருன்ட்டு. ஏன் 2வது தடவை ஜெயிக்கலாம்? 2வது தடவை ஏன் ஜெயிக்கல அவர் சொல்லுங்கள் நீங்கள்? அது முதோட ஜெயிச்சுட்டு 2வது ராஜ்யசபானது. அதுக்கப்புறம் ஏன் வந்து செஞ்சுருக்கலாம் இல்லையா? திரும்பி கேட்குறவங்களுக்குலாம் கொடுத்துருக்கலாம் இல்லையா? மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அவருக்கு வீடு இருந்தது, மாதத்துக்கு ஒரு தடவை வரலாம், வந்துட்டு எப்பா யாருக்கா ஏதாவது தேவையான கூப்பிடப்பா ஏதாவது செய்யலாம், செஞ்சுருக்கலாம் இல்லையா? ஆமாம். ஏன் சார் செய்யலை? நான் தான் கொடுத்தேன்னு சொல்கிறார் இல்லையா? அது கண்டினியூ ஆகணும் இல்லையா? இந்த தொகுதிக்கு திரும்பி நம்ம எப்போயும் வருவோம் போவோம்னு நினச்சிருந்தாருன்னா முதல்ல செஞ்ச அந்த நலத்திட்டம் அவர் செஞ்சது அவருக்கு வாக்குகளை வாங்கி தந்திருக்கணும். ஆமாம். இப்போ அந்த மாதிரி பண்ணியிருந்தாருன்னா மக்கள் நினச்சிருக்கலாம், அப்பா அவர் பதவியில் இல்லாத கூட வந்தாரப்பா, கோயிலுக்கு கேட்டது கொடுத்தாருப்பா, கல்யாணத்துக்கு கொடுத்தாருப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதாவது இருக்கும். விட்டுட்டு ஓடினவர் தான் திரும்பி தேனி மக்கள் என மக்கள்னு சொல்லி வந்தாருன்னா மக்களில் முட்டாளுங்களா? ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். சார், எனக்கு இது நீங்கள் திரு தினகரன் அவர்களுக்கு சொன்னீங்க. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் சொந்த மாவட்டம் இது. அவரது மகன் இதே தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக இப்போது இருக்கிறார். அண்ட் கடந்த அவர் திரு ஓபி ரவீந்திரநாத் அவர்களுக்கு 19 தேர்தல் நீங்களும் பணியாற்றியிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படி இருக்கும்போது இயல்பாக இங்கே போட்டியிடாமல் ஏன் அவர் ராமநாதபுரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அதுவும் மகனை போட்டியிட விடாமல் ராமநாதபுரத்தை தேர்ந்தெடுத்து அங்கே போய் சுயேட்சையாக ஏன் போட்டியிட வேண்டும்? அதுவும் வந்து அவரோட நேரம் 5 ஓபிஎஸ் இருக்காங்க, அங்கே 5 சுயேட்சை இருக்காங்க. ஸோ ஏன் அவர் திரு ஓபிஎஸ் அவர்கள் சொந்த பூமி சொந்த மாவட்டத்தை விட்டுட்டு ஏன் இன்னொரு மாவட்டத்துக்கு போனார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தோல்வி பயம் சார், எவனும் உள்ள விட மாட்டான். மக்கள் அதான் சொன்ன இல்லை, மக்கள் முட்டாள் கிடையாது. என்ட்ரி ஆனால் நீ என்னப்பா பண்ணன்னு கேட்பாங்களே. முதல்ல நீ இப்போது இங்கே எம்எல்ஏவாக இருக்கும்போது
எதுக்கு நீ திரும்பி எம்பி ஆகணும், இங்கே எதுக்கு போட்டியிடணும், என்ன அவசியம்? ஒன்று இங்கே சரி போட்டியிடலான்னு கூட வச்சுக்கோங்களேன். அவர் போட்டியிட்டு ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு இது இருந்தால் ஏன் இங்கே நிற்கக்கூடாது? இதே கேள்வி நீங்கள் கேட்ட கேள்வி நானும் பலரோட்டு கேட்டிருக்கேன். ஏன் அவர் வந்து இங்கே நிற்கலாம் இல்லையா? ஆமாம். இவர் தொகுதி, இவர் இடம், இவர் எல்லாமே பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்கும் நல்லா பண்ணியிருக்காருன்னு அவர் வந்து தைரியமாக இங்கே நிற்கலாமே. எப்பா நான் உங்களுக்கு செஞ்சுருக்கேன், அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், நாளைக்கு வந்தால் நான் இது பண்ணுவேன், அந்த இது வரணும் இல்லையா? பட் ஏன் வெளியே போய் ஏன் நிற்கிறார்? ஏன் எந்த பயத்தில் நிற்கிறாரு? இப்போது இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒன்று, நீ நிற்கிறியா நான் நிற்கிறியா? பன்னீர்செல்வம் நிற்கிறதா இல்லை டிடிவி நிற்கிறதான்ட்டு அவங்க 2க்குள்ளேயே வருது. அங்கே பிஜேபியில் கொடுத்த அசைன்மெண்ட்டு 2 பேரில் யாராவது ஒருத்தர் தேனியில் நிற்கணுன்ட்டு எனக்கு வந்த ப்ளீஸ் சொல்லுங்க சார். தகவலின்படி இப்போது ரவீந்திரநாத் நிற்கிறதா இல்லை அப்பா நிற்கிறதா அப்படிங்கிறது ஒரு 2 இதுலேயும் ரவீந்திரநாத் ஓகே நின்னா அவர் 5 வருஷத்தில் தொகுதிக்குள்ளேயே போகலை. கடைசி ஒரு 10-15 நாள் அப்படியே உழவுன மாதிரி கேள்வி. ரவுண்டு பார்த்துருக்காரு, செஞ்சுருக்காரு, இங்கே நின்று நம்ம விலைக்கு போக மாட்டோம் அப்படின்ட்டு அவர் இல்லைப்பான்ட்டு ஒதுக்கிட்டு அப்பாவை நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லி இது அந்த ஒரு எனக்கு வந்த ஒரு இது. கடைசியில் அவர் ராம்நாடை தேர்ந்தெடுத்தார். அவங்களோட ஏற்கனவே இது எனக்கு வந்த இதுபடி ராம்நாடில் 1 year 2 yearsக்கு முன்னாடியும் இவங்க பிளான் போட்டு அங்கே உள்ளவங்களுக்கு ஏதோ கேட்குறவங்களுக்கு ஏதோ நல்லது செஞ்சுருக்க மாதிரி ஒரு இது ரவீந்திரநாத்தை அங்கே நிறுத்த போகிற மாதிரி. ஏன் ரவியை ஒதுங்கினாருன்னு தெரியல. அவரை அப்பாவை நிற்க சொல்லி ஏதாவது அவர் பண்ணிருக்கலாம், செஞ்சுருக்கலாம். இவர் டிடி அவர்களையும் தேனியில் நிற்கிற மாதிரி லாஸ்ட் மினிட் வரைக்கும் எனக்கு வந்து தகவல்படி இல்லை. அப்புறம் வேற எந்த தொகுதி? இது 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 யாரோ போஸ்ட் பை சம்படி. நீங்கள் சொல்கிறது புரியுது எனக்கு. கூட்டணி கட்சியை சொல்லி அவர் ஒரு வேளை இங்கே நின்று இருக்கலாம். ஆமாம், அதே தான். ஏன்னா அவரோட மனசால் நம்ம நின்னா நம்ம ஆளுங்களை நமக்கு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க, செஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. என்னோட நாலேஜ் படி அது இல்லை. பட் நான் கேட்ட இதுபடி இதுதான் உண்மை. சார், மிஸ்டர் நாராயணசாமி, இது இந்த டிடிவி தினகரன் மற்றும் ஒரு ஓபிஎஸ் பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பேசுனீங்க. தொகுதியில் நடந்த அதிமுகவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கடந்த காலங்களில் நான் பிஜேபியோடு ஒரு காலமும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று பேசிய காட்சிகளை போட்டு காமிச்சு பாருங்க இவர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலே நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், டிடிவி தினகரன் அந்த மாதிரி அன்றைக்கி பேசும்போது நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபியை இப்படி நேரடியாக எதுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு. எனக்கு உள்ளபடி மகிழ்ச்சி. எனக்கு இன்னொன்று அவர் சொன்ன வார்த்தை அப்போ அந்த டைமில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். அவர் இன்னொன்று சொன்னார், என்ன எத்தனை வருஷம் ஜெயிலில் வச்சுருக்கீங்க? எனக்கு வயசு இருக்குது, ஜெயிலுக்கு போயிட்டு வந்து நான் போட்டி போடுவேன், ஆனால் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன், நான் எதுக்கு பயப்படணும்லாம் சொன்னார். எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி பேசினவர் இன்றைக்கி வந்து மோடிஜியை பிரதமராக்கணும் அப்படின்ட்டு பேசுகிறாரு, அதிமுகவை காலி பண்ணணும்னு பேசுகிறாரு. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமாக நான் அதில் பார்ப்பது, அவரது கூட்டணி கட்சி தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் டிடிவி ஜெயிச்சார்னா ஏடிஎம்கே காலின்னு பேசுகிறாரு. இது டிடிவிக்கு ஓப்பானதா? ஏன்னா அம்மா தான் என்ன அடையாளம் கட்டினாங்கலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு. அந்த அம்மா இதை விரும்புவாரா? அவர் கூட இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர் அதிமுகவை ஒழிப்பேன்றாரு. நீங்கள் டிடிவியை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க, அதிமுக இல்லாமல் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்றாரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது அவர் இப்போ தேர்தலில் இப்போ இதில் பேசுகிறது கூட அம்மாங்கிற வார்த்தை அவர் வாயிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஒழிக்கணும்னு நினச்சது அது அம்மா சொன்ன மாதிரி 100 வருஷம் ஆனாலும் 100 வருஷம் என்ன, அப்போ நான் சொல்கிறேன் 1000 வருஷம் ஆனாலும் கூட இந்த கம்பெனியில் நான் பார்த்தது 1000 வருஷம் ஆனாலும் கூட அந்த அதிமுக இந்த இரட்டை இலையை அழிக்கிறதுக்கு இன்னி எவனும் பிறக்கலை, எவனாலையும் நீ பிறந்தும் வர முடியாது, நினச்சாலும் அவங்க அழிஞ்சு போவாங்க. இப்போ நீங்கள் பாருங்க, கண் கூடமாக பார்த்துட்டு இருக்கீங்க. அதிமுக அழிக்கணும்னு நினச்சவங்கெல்லாம் இப்போ என்ன கதியில் இருக்காங்க? என்ன கதியில் இருக்காங்க? அந்த 3 பேரோட இது எப்படின்னு நீ இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னி குறுகிய காலத்தில் என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு அது தெரியும். சார், இப்போது அவர் திரு தினகரன் அவர்கள் அப்போது பேசியது மனதிலிருந்து பேசியதாக நான் பார்க்கிறேன். இப்போ நான் பிஜேபி நீங்கள் சொல்கிறது பிஜேபி கூட்டணி வைக்கிறதுக்கு அதாவது நோட்டா கூட போட்டி போடுற கட்சி கூட நான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு அது உள்ளபடியே மனசுல இருந்து வந்த ஒரு செய்தியாக பார்க்குறேன்.
இப்போ மோடிஜி பிரதமர் ஆக்கணும்னு சொல்றது ஏதோ நெருக்கடியின் காரணமாக இவர் அது இது 100% நீங்க சொல்றீங்க, நீங்க மனசுல வச்சிருக்க, நீங்க என்ன சொல்ல நெருக்கடியா மாட்டேங்கிறீங்க. இருக்க முடியும்? நீங்க இந்த ஊர்க்காரரு, அவர் கூட வேலை செஞ்சவர், அதனால உங்ககிட்ட கேட்கிறேன், என்ன நெருக்கடியா இருக்கும்னு நீங்க உங்களுக்கு தோணுது? காணாம போய் ஒளிஞ்சிட்டு இருந்தார்ல சார், எதுக்காண்டி ஒளிஞ்சாரு? இப்போ அந்த அந்த வழக்குல இருந்து வெளியே வரணும், அந்த வழக்கு ஒன்றும் இல்லாமல் ஆகணும் அப்படின்னு இப்போ பிஜேபிக்காரர்கள் வேலை தானே, இந்தியா பூரா அதான் இந்தியா பண்றாங்க. பூரா அதுதானே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு முதலமைச்சரை அவங்க காலி பண்ணணும், அவங்கள சரண்டர் பண்ண வைக்கணும்னா இதுதான் வேலை. உங்க மேல இருக்க கேசரெல்லாம் காலி பண்ணி விட்டுரும், சரண்டர் ஆகிடு. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த சதிக்கு திரு தினகரன் அவர்களும் பலியாக்கி விட்டார். அதன் காரணமாக இதெல்லாம் உண்மை சார். இதெல்லாம் ஓப்பன். இது எல்லாரும் சின்ன பசங்க கூட, காலேஜில் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க கூட இது சொல்றாங்க. இல்லை, இது போக தனது சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதும் ஒரு காரணமாக இருக்கும் என்றும் ரெண்டும் பேச்சு தான். அடிபடுகிறது. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. இல்ல, ரெண்டும் ஒன்று தானே சார். நான் சொல்றது தன்னை காப்பாற்றிக்கிறன்னு ஒன்று தான், தன் சொத்துக்களை காப்பாற்றிக்கிற ரெண்டும் ஒன்று தானே. சரி சரி சரி, வழக்கிலிருந்து காப்பாற்ற. வழக்கிலேருந்து காப்பாற்று. சார், இப்போ இவர் திரு டிடிவி தினகரன் அமமுக வைத்திருக்கிறார். திரு பன்னீர்செல்வம் அவர்களும் அவரோடு இணைந்து தான் இருக்கிறார். ஆனால் இத்தனை காலமாக அவர்களோடு பயணித்த திருமதி சசிகலா அவர்கள் இந்த முறை பிரச்சாரத்திற்காக கூட திரு டிடிவி தினகரன் சொந்த உறவினர், எவ்வளோ நெருக்கமான உறவினர்னு உங்களுக்கு தெரியும், பிரச்சாரத்துக்கு கூட இந்த பக்கம் வரல, ஒரு ஆதரவாக அறிக்கை கூட இது வரைக்கும் வரல. நீங்களும் அதை கவனிச்சிருப்பீங்க. டிடிவிக்கு ஓட்டு போடுங்கன்னா இப்போ அவங்க பேசும்போது எல்லாரும் ஒன்றா இருக்கணுன்றதை தாண்டி அவங்க எதுவும் பேசலை. இவங்களுக்கு ஓட்டு போட அவங்களுக்கு போடாதுன்ட்டு அவங்க எதுவும் சொல்லலை. திருமதி சசிகலா அவர்கள் பிரச்சாரத்துக்கு கூட வரல. திரு தினகரன் அவர்களுக்கு ஆதரவாக கூட ஒரு அறிக்கையை அளிக்கவில்லை. என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு இது ஒரு விசித்திரமாக இருக்குது. ஏன்னா ஷீ இஸ் அ வெரி பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி சசிகலா. தேர்தல் நேரத்தில் அமைதியாக இருக்குது, எனக்கு வியப்பாக இருக்குது. இல்லை, அம்மாவோட கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 25 வருஷம் 30 வருஷம் கூட பயணிச்சவங்க. அம்மாவோட நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே அம்மாவுக்கு சொந்த பந்தங்கள் இருந்தாலும் இல்லை மாதிரி தான், இல்லை மாதிரி தான். இவங்க ஒருத்தர் தான் அம்மா கூட இருந்து அவங்கள பணிவிடை செய்கிற ஒரு இது மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி அம்மாவுக்கு துரோகம் பண்ணவர் தினகரன், ஓபிஎஸ். அந்த அம்மா மனசில் படுது நல்லா. 2 பேரையுமே அம்மா இருக்கும்போது காலி பண்ணது என்ன, இவங்களும் கூட தானே இருந்தாங்க. கூட தான் இருந்தாங்க. அவங்க கூட தான் இருந்தா, கூட வந்து இவங்க கண்ணால் பார்த்துங்க. ஏன் விளக்குனாங்கன்றதும் தெரியும், ஏன் விளக்குனாங்கிறது தெரியும். சொந்தம் மகன் திடீர்னு இதுவும் பண்ண முடியாது. இப்போ அவங்களோட இயலாமை, அவங்களோட என்ன சொல்றது, மனசில் இருக்கிற இதை இப்போ காமிக்கிறாங்க. அம்மாவை நினைக்கிறாங்க. அவங்க ஜெயலலிதா அம்மாவை, நம்ம பட்சத்திலே அம்மாவை சின்னம்மா இன்னும் நல்லா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள மாதிரி துரோகிகளை இல்லை. அந்த அம்மா எனக்கு தெரிஞ்ச நல்ல மனசு உண்டு. ஏன்னா இருக்க போய் தான் இவங்க கூட சேராமல் பல தடவை சொல்லியிருக்காங்க. அவங்க மீட்டிங்கில் பல தடவை சொல்லியிருக்காங்க, எனக்கு என்னோட அம்மா கட்சி சின்னம் எல்லாம் இருக்கணும். என்ன அவங்க வளர்த்த கட்சி, அவங்க வளர்த்த சின்னம் நான் இருக்கிற வரைக்கும் என்னால் ஒரு சின்ன டிஸ்டர்ப் கூட ஆகக்கூடாது அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்காங்க. எஸ், நீங்களும் பார்த்துருக்கீங்க. ஒன்னா இருக்கணும் தான் திருப்பி சொல்லுவாங்களே ஒழிய ரெட்டலை முடக்கலாம் கிடக்கலாம்னா அவங்க ஒரு வாயிலிருந்து வந்தது கிடையாது. ஒவ்வொரு வார்த்தை சொல்றது நானே கேட்டிருக்கேன். அம்மாவோட கட்சி, அம்மாவோடது என்னைக்குமே போகிறதுக்கு நான் விரும்ப மாட்டேன். அது காலங்காலம் இருக்கணும். நான் கூட எதிர்பார்த்தேன். இப்போ இந்த எலெக்ஷனில் கூட நானும் எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்தது வேற, நீங்க சொல்லுங்க சார். நான் எதிர்பார்த்தது அண்ணன் எடப்பாடி ஐயாவுக்கு பின்னாடி இருந்து வாய்ஸ் கொடுப்பாங்கன்ட்டு. நடக்கலாம் ஃபியூச்சர்ல, யாருக்கு தெரியும். நான் எதிர்பார்த்தது அதுதான். பின்னாடி இருந்து வாய்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் இது வரைக்கும் வரல. நாளைக்கு நடக்கலாம். என்ன அவங்க சொன்னா ஓரளவுக்கு நடக்கும். இவங்கெல்லாம் சும்மா சார், சும்மா என்னமோ சொல்ல ஒரு மாயை. ஒரு இந்த சரித்திரத்தில் படிச்சிருக்கீங்க இல்லையா, ஒரு மான் அப்படியே ஓடி போயிட்டு இருக்கு, கொஞ்சம் தூரம் காணாம. மாயமான். திரு நாராயணசாமி, உங்ககிட்ட நான் தேனி தொகுதி வாக்காளர்னு என்ன நினச்சிக்கங்க. நான் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு என்னை கன்வின்ஸ் பண்ணுங்க. என்ன செய்ய போறீங்க சார்? நான் ஒன்றும் தனிப்பட்ட சாதாரண மனுஷன். எனக்கு என்னை பார்த்து யாரும் ஓட்டு போகிறது கிடையாது. இரட்டலி புரட்சி தலைவர்
அடுத்து புரட்சி தலைவி அம்மா செஞ்சது. இப்போ அடுத்து புரட்சி தமிழர் இப்போ 4 வருஷமாக அவர் என்ன பண்ணுது, என்ன பண்ணியிருக்காரு. இப்போ இந்த கவர்மெண்ட் இப்போ 3 வருஷம் ஆச்சு இல்லையா, இவங்க என்ன பண்ணாங்க, அந்த இதுதான் நிற்கும் ஒழிச்சு. இப்போ நான் ஒரு சாதாரண மனுஷன் வச்சுக்கோங்க. 2வது இப்போ அரசு கல்லூரி அம்மா வந்து அரசு மருத்துவமனை வந்து இது சாதாரண இது கிடையாது. இப்போ நம்ம மாவட்ட ஆளுகளுக்கு மட்டும் கிடையாது, சுற்று வட்டார மாவட்டங்கள் வர்றாங்க, ஈவன் கேரளாவிலேருந்து வர்றாங்க. அவ்வளவு தரம் உயர்ந்த ஆமாம், அவ்வளவு இதை பேஷண்ட்ஸ் வர்றாங்க, செய்கிறாங்க. அதெல்லாம் பெரிய சாதனை அம்மா செஞ்சது. அது இல்லாமல் தேனி மாவட்டத்தில் கிராமம் ஒவ்வொரு டவுனுக்கு பாருங்கள் காலேஜஸ், கவர்மெண்ட்டு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ், ஒவ்வொரு இதுலேயும் பாலிடெக்னிக்கு இது பண்ணியிருக்காங்க. எஜுகேஷனல் சைடில் என்னென்ன தேவையோ இப்போ இந்த கால்நடை மருத்துவம்லாம் எல்லா மாவட்டத்திலும் இல்லையே, தேனி மாவட்டத்துக்கு ஏன் பர்பஸாக அது கொண்டு வந்து இது பண்ணாங்க, அது பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பல திட்டங்கள் பல இது அம்மா இருக்கும்போதே செஞ்சுட்டு போயிட்டாங்க. இப்போ எடப்பாடி ஐயா வந்து அதை கண்டினியூ பண்ணிட்டு என்னென்ன இது பண்ணணுமோ அவரும் நல்லா இது பண்ணிட்டு இருக்காரு. அம்மா பண்ண திட்டங்களில் இந்த தாலிக்கு தங்கம், பெண்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆடு மாடு என்ன, இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு லேப்டாப்பு, அந்த +2 படித்த பசங்களுக்கு 25,000 ரூபா, இது டிகிரி படித்தவங்களுக்கு 50,000 ரூபா, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் எதிர்பார்க்கல யாருமே. அந்த மாதிரி என்ன நினச்சாங்களோ மனசில் எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணணும் மக்களுக்கு அப்படின்னு தான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நைட்டு தூங்கும்போதே நாளைக்கு என்ன புதுசாக இது பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் தூங்குவது. அவங்களோட அறிவிப்பு இல்லை, அவங்கள ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்குது. எல்லாம் மக்களை போய் சேர்ந்த மாதிரி இருக்குது. நம்ம ஆட்சியில் இப்போ ஓபிஎஸ் அவர்களே இருக்கும்போது திடீர்னு இது பண்ணுவாங்க, அம்மா இது சொன்னாங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று, ஒரு 500 பேருக்கு கல்யாணம், ஒரு 1000 பேருக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட அப்படி மினிஸ்டரில் யாரையும் உறங்க வைக்கல, இது பண்ணல. அந்த அளவுக்கு இப்போ முக்கியத்துவம் அம்மா கொடுத்தது நம்ம தேனி மாவட்டம். எந்த ஊர் இருந்தாலும் கூட என்ன அந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது இப்போ உள்ள மக்கள்னால மறக்க முடியாது. இந்த 3 வருஷத்தில் இவங்க என்ன பண்ண, ஒன்றுமே பண்ணலை. அம்மா பண்ண நலத்திட்டங்கள் இவர் நம்ம புரட்சி தமிழர் பண்ணுற இதை எல்லாமே எடுத்து கிடப்பில் போட்டாங்க. கிடப்பில் போட்டதுனால அந்த ஒரு இது எனக்கு கண்டிப்பாக நம்ம இதில் 2வது கேம்பெயின் போகும்போது அவ்வளோ இதாக இருக்குது, எழுச்சியாக இருக்குது. நான் சொன்னது கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், சின்ன பசங்க 3 வயசு 4 வயசு பசங்க கூட அவ்வளவு இதாக இருக்காங்க. நான் பார்த்தது இல்லை. நேற்றுலாம் இங்கே தான் கூடலூர் போயிருந்தேன். கூடலூரில் சொல்கிறாங்க அவங்க ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் 1000 பேர் 1500 பேர் 2000 பேர் இந்த மாதிரி நைட்டு 8 மணிக்கு மேலே தனி மழை பெஞ்சு வந்துருக்கு. 8 பாயிண்ட்டுன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ, கிட்டத்தட்ட 10-15,000 பேர் வந்திருப்பாங்கன்னு வைங்களேன். அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எழுச்சி நான் பார்த்ததே இல்லை. அதுவும் எஸ்பெஷலி கூடலூர் ஆளுங்க வருவாங்க போவாங்க, அவங்களாட்ட இது 10 மணிக்கு பாருங்கள், 10 மணிக்கு லாஸ்ட்டு இங்கே லோயர் கேம்பில் வச்சுருந்தோம். அங்கேயும் பார்த்தோன்னா அது லோயர் கேம்ப் ஒரு எண்டு தனி இது, அங்கேயும் பார்த்தோன்னா ஒரு 500 பேர் இருக்காங்க. என்னை இப்போ இதுலேருந்து இறங்குறேன், என்னை சுற்றி வளைச்சிக்கிட்டாங்க. எல்லாம் லேடிஸு சின்ன பசங்க எல்லாம் சுற்றி வளைச்சிக்கிட்டு என்னை ஒரு 10 நிமிஷம் சேர்க்கறது வெளியே வருது. சாதாரண எடப்பாடியார்னால ஒரு இதுக்கு அறிவிக்கப்பட்டவன் என்ன. அது இல்லாமல் அதுக்கு அங்கே போகிறதுக்கு முன்னாடி பள்ளி செட்டிவிட்டியில் வாக்கு சேகரிக்க வந்திருந்தோம். ஆக்சுவலாக எங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து 4 மணி, 4 மணிங்கிறது 6:30 மணிக்கு தான் வந்தேன்னு நினைக்கிறேன். காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது. ஈவன் குளிக்கக்கூட இல்லை, ஒன்றோட நடுக்காட்டில் நின்று ஒரு தயிர் சாதத்தை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ இது வந்து முகமெல்லாம் புறா கருத்து மோகமாக இருக்குது. அங்கே வந்தாங்கன்னா வாழ்க்கையில் யாருமே அந்த மாதிரி பார்த்தேன். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், 3 மணி நேரம் ஆரம்பத்தில் பிகினிங்லேருந்து அது 3 பேர் நான் அங்கே தான் இருந்தேன். எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருந்தேன், என்னப்பா எப்படிப்பா இருக்குது, என்ன பண்ண போகிறீங்க, என்ன வேலைக்கு தான் போட போகிறோம், என்ன இதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்ட்டு அந்த 2 மணி நேரமாக இவரே ஒவ்வொருத்தர்கிட்டையா அப்படியே போய் என்ன நடக்குது என்னென்னு கேட்டுக்கிட்டே இருக்கார்.
அவர் அந்த பிசிவிட்டிக்காரர் தான், அங்கே தான் வீடு இருக்குது. அவர் காலைல சொல்கிறாரு, என்ன நாராயணசாமி ஒன்று யார் இந்த மந்திரம் போட்டது? எடப்பாடியார் போட்டாரா, இல்லை அம்மா தான் போட்டு விட்டாங்களா, இல்லை நீ ஏதாவது மந்திரம் போட்டியா? இவ்வளவு கூட்டம் வாழ்க்கையில் நானும் இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன், இவ்வளோ கூட்டத்தை நான் பார்த்ததில்லை. கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேருக்கு மேலே இருக்குது அந்த இதே நின்று வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் தானாக வந்த கூட்டம்னு சொல்லுவாங்க. இது தானாக வந்து எழுச்சி. இது மக்களுக்கு அந்த ரெட்டலைங்கிறது இன்னும் மாறல. புரட்சி தலைவிங்கிறது இன்னும் மாறல. என்ன அதே மாதிரி அங்கே இருக்க ஒரு பேரூராட்சி செயலாளர் அந்தளவுக்கு இத்தனைக்கு அவர் ஃபுல்லாக என் கூட தான் இருந்தார். நேற்று 2 மணிக்கு என் கூட தான் இருந்தார். என் கூட தான் கூட சுற்றிட்டு இருக்காரு. எப்படி அவளை கூட்டத்தை சேர்த்தாருன்னு அதுவும் தெரியல. அவ்வளோ கூட்டம் பீசி கட்டியே ஸ்தம்பிச்சிச்சு. அவரே என்கிட்ட சொன்னார், அந்த பேரூராட்சி செயலாளர், அண்ணே இது ஏதோ ஒரு அது டிடிவி வந்துட்டு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு 10-500 பேர் ஏதோ இது பண்ணி 500 காமிச்சிருக்காரு. இதுக்கு மேலே நம்ம காமிக்கணும்னே அப்படின்னு சொன்ன மாதிரி செஞ்சு காமிச்சிட்டார். அவ்வளவு எழுச்சி சார். இது எனக்காக வேண்டியன்னு இல்லை சார். ஏதோ அவர் எடப்பாடி யார் என்ன நினச்சி நிற்க வச்சாரோ அது என்னை நிற்க வச்சிருக்காரு. அது அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அவர் எதிர்பார்த்தது நான் கண்டிப்பாக செஞ்சு காமிப்பேன். செஞ்சு காமிக்க விட மாட்டார் இல்லையா? மற்றவங்கள மாதிரி இல்லை அவரெல்லாம். ஒவ்வொரு செகண்டு இங்கே என்ன நடக்குதோ அதெல்லாம் அவர் தெரியுது. அந்த ராமரண்ட மாவட்ட செயலாளர் என் கூட ஜீப்பில் வர்றாரு, போயிட்டுருக்காரு. ஒரு திடீர்னு இது பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சாரி காலைல சாப்பிடல, அவ்வளோ அபவுட் 9-9:30 இருக்கும். 10 o'clock லேச மயக்கம் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டார். இப்படி தான் அவர் தெரியல சார். ஹாஸ்பிட்டலில் ட்ரிப் ஏற்றிக்கிட்டு இருக்காரு. ஃபோன் வருது அங்கே அவர்கிட்ட இருந்து. ஒன்று நான் சொல்லியிருக்கணும், இல்லை அங்கே இருக்க யாருக்கு சொல்லியிருக்கணும். அங்கே ஃபோனே கிடையாது, ஃபோனே பேச முடியாது. அந்த மாதிரி இடத்துல எப்படி தான் அவர் தோல் போச்சு. 10 minutesல அவர் ஃபோனில் வந்து என்ன ராமரே இந்த மாதிரி ஆகிப்போச்சு, எப்படி இருக்கீங்க? சாதாரண மனுஷன் கிடையாது அவரெல்லாம். ஏன்னா அதனால் இப்போது எனக்காக வேண்டிய எல்லாம் நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்க. இது புரட்சி தலைவர் செஞ்சது, புரட்சி தலைவி செஞ்சது. இப்போ எடப்பாடியார் அவரோட இது அவர் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை. என் மேலே யாரும் நம்பிக்கை வச்சுக்காரு, என்ன வச்சு நிற்க வச்சுருக்காரு. என்ன சார் ஏதாவது செய்வான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என் மேலே கொஞ்சமாக இருந்திருக்கும். நிச்சயமாக இருக்கும், இல்லைன்னா எப்படி தெரிஞ்சிருப்பாங்க. என்ன பேர் கெடக்கூடாது இல்லையா? இந்த மாதிரி இருந்திருக்கும். ரெண்டாவது இப்போ நம்ம கொடுக்குற அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோங்கிறதுலாம் இருக்குது. நம்ம தேனி மாவட்டத்துக்கு திண்டுக்கல்ல இருந்து சபரிமலைன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து லோயர் கேம்ப் வரைக்கும் இல்லை, நானும் விசாரித்தேன். ஏற்கனவே நான் பேசினேன். இங்கேருந்து திண்டுக்கல்லேருந்து சபரிமலைக்கு போனால் வெகு விரைந்த பாதை. அந்த கேரள அரசுகளோடு பேசினால் இது சாத்தியம்னு சொல்கிறாங்க. அது நடக்க சாத்தியம். மக்களவை உறுப்பினராக நீங்கள் நிச்சயமாக செய்ய அது கண்டிப்பாக அது செய்யலாம் சார். அது முடிஞ்ச அளவுக்கு அது செய்வோம். இப்போது பறக்கும் பாதைன்னு சொல்லி இப்போ ஏற்கனவே ஒரு இதில் கொண்டு வந்துட்டாங்க. அது எப்போ நடைமுறைப்படுத்தப்படாங்கன்னு தெரில. நம்ம திண்டுக்கல் இதை கொச்சின் வரைக்கும் போகிறதுக்காக வேண்டிய அந்த ஒரு இது இருக்குது. அது சாத்தியமானது தான். இங்கேருந்து நம்ம திண்டுக்கல்லேருந்து கொச்சினுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 3 hours 2 hours போய் சேர்கிற மாதிரிக்கெல்லாம் ரோடு போடுறதுக்கான இருக்குது. அந்த மாதிரி பண்ணும்போது ஏன் இதெல்லாம் ரயில் திட்டம்லாம் ஏன் பண்ண முடியாது? அதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம், நினச்சா பண்ணலாம். பண்ணுறதுக்கு ஒன்று கவர்மெண்ட்டு சொல்கிறதுக்கு ஆள் வேணும். அது என்னால் அங்கே போய் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். ஆனால் எனக்கு சில பாஷைகள் தெரியும். என்ன என் முகத்தை பார்த்தாருன்னா என்ன மாதிரி இருந்தாலும் போய் பணிஞ்சிருவாங்க, இல்லை நான் பணிஞ்சிருவேன். அவங்களுக்கு தான் நமக்கு காரியம் நடக்கணும். அவங்களுக்கு தான் என்ன கையில் காலில் இருந்தால் செஞ்சு கொடுக்குறாங்கன்னா கேட்க போகிறோம். அது செய்ய முடியும், செய்யலாங்கிற ஒரு நம்பிக்கைலாம் இருக்குது. அது ஒன்று ரயில்வே திட்டம். இந்த 152 அடி அம்மா காலத்திலேயும் சுப்ரீம் கோர்ட்டு இதில் அணை பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட்டே திருப்பி வந்துருச்சு. இப்போ லோக்கலில் அவங்க கேரளா கவர்மெண்ட்டு அது இதாக இருக்குது. அதுவும் என்ன பேசி அதை ஒரு முடிவு பண்ண முடியும். நம்ம எடப்பாடியார் அவரோட தலைமையில் அது அவங்கள்ட்ட போய் என்னால் பேச முடியுங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இது நான் 4-5 வருஷத்துக்கு முன்னாடியும் கேரளாவில் முக்கியமான ஆள்கிட்ட இதை பற்றி நான் பேசினேன். பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் நான், பொலிட்டிக்கல் இருக்குங்கிறதான் தெரியும். நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, இல்லை பசுமை சாதாரண. இப்போ இதெல்லாம் சாத்தியம் இருக்குங்க, பேசலாம்னு அந்த 4-5 இயர்ஸ் பிஃபோரே அவங்க சொல்லியிருக்காங்க.
ஸோ அந்த அப்படி மூவ் பண்ணால் அது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை, அது நடத்தி காமிக்கலாம். சரி, ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் நாராயணசாமி. சரி, நீங்கள் சரி. உங்களோட ரொம்ப பிஸியான ஒரு தேர்தல் பிரச்சார களத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் இவ்வளோ தூரம் நேர்காணல் அளித்ததற்கு நன்றி. நேயர்கள் சார்பாகவும் சவுக்கு மீடியா சார்பாகவும் உங்களது பிரச்சாரம் சிறப்பாக அமையும், நீங்கள் தேர்தலில் வெற்றி பெறவும் எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி சார், நன்றி சார், நன்றி சார்.